வக்ஃப் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் 2025 வெற்றிகரமாக இன்று அதிகாலை நேற்று நள்ளிரவில் ஆரம்பிச்சு ராஜ்யசபால ஒரு நாள் முன்பு லோக்சபால 2 இடத்திலும் கூட நல்ல மெஜாரிட்டியோடு நிறைய கட்சிகளுடைய ஆதரவோடு ஒரு ஜனநாயக முறையில் எல்லாருடைய ஒப்பீனியனை கேட்டு கிட்டத்தட்ட 1 கோடி பேர் 1 கோடி ஒப்பீனியன் இந்த வக்ஃப் ஜேபிசிக்கு மட்டுமே ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு இந்த வக்ஃப் சட்டம் 2025 அமெண்ட்மெண்ட் சட்டத்திற்கு 1 கோடி ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் கருத்தில் ஏற்றுக்கிட்டு ஜேபிசி 13 அமெண்ட்மெண்ட் ஒரிஜினலாக நம்முடைய மத்திய அரசு என்ன ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க அதில் 13 மாற்றங்களை கொண்டு வந்து லோக்சபா ராஜ்யசபா 2லும் கூட அது வெற்றிகரமாக நிறைவேறியிருக்கிறது. இதை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு நாங்கள் இதை வரவேற்கின்றோம். குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு, அதிலும் இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய ஏழை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏன்னா நிறைய தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. வழக்கம் போல சில அரசியல் கட்சிகள் போராட்டம் எல்லாம் பண்றாங்க. அதனால் இந்த சட்டத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இந்த நேரத்தில் நாங்கள் கருதுகின்றோம். அன்பு சொந்தங்களே, நம்முடைய சுதந்திரத்திற்கு முன்பு 1947க்கு முன்பு இந்த வக்ஃப் அப்படிங்கிறது என்னன்னாங்க, ஒரு இஸ்லாமியர் மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவர் ஒரு சொத்தை அவர் அதை சேரிட்டிக்காக அந்த சொத்தின் மூலம் வரக்கூடிய வருமானம் நல்ல ஒரு காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அளிக்கக்கூடிய ஒரு சொத்தினுடைய பெயர் தான் வக்ஃப். அதை பராமரிக்கக்கூடியதுக்காக தான் மத்திய அரசு மாநில அரசு இன்வால்வ் ஆகிறாங்க. சுதந்திரத்திற்கு முன்பு 1947க்கு முன்பு 1913 பிரிட்டிஷ் அரசு முதலாக இதை பராமரிப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. முசல்மான் வக்ஃப் வேலிடேட்டிங் ஆக்ட் 1913 23ல ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க. 1923 1930 ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க. ஆனா சுதந்திரத்திற்கு பிறகுதான் முறையான ஒரு சட்டம் வக்ஃப் ஆக்ட் 1954 1954 முறையான ஒரு சட்டம். ஒரு மாநிலத்தில் வக்ஃப் போர்டு, ஒரு மாநிலத்தில் இந்த சொத்தை பராமரிப்பதற்காக ஒரு போர்டு வேண்டும். மத்திய அரசு சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில், அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டை எல்லாம் பராமரிப்பதற்கு ஒரு கவுன்சில் வேணும், சென்ட்ரல் கவுன்சில். இதெல்லாம் 1954 வருது. சின்ன சின்ன மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்குது. பெரிய மாற்றம் 1995 வக்ஃப் ஆக்ட் 1995 95ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. என்ன மாற்றம்னா ட்ரிபியூனல்ஸ் கொண்டு வர்றாங்க. ஒரு பிரச்சனை இருந்தா யாரு சால்வ் பண்ணுவா, ட்ரிபியூனல் எப்படி இருக்கணும், ஒரு சொத்து வக்ஃப் சொத்தா இல்லையான்னு எப்படி முடிவு பண்றது, இதெல்லாம் 95. காங்கிரஸ் ஆட்சி முடியும் தருவாயில 2013ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. அதாவது 95 சட்டத்துக்கு 2013ல கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு 12 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அந்த 95 சட்டத்துல 2013ல கொண்டு வந்த மாற்றங்கள் அதனுடைய சார்ந்து இன்னைக்கு 2025ல மாற்றங்களோடு வக்ஃப் ஆக்ட் 2025 நிறைவேற்றி இருக்கிறோம். இதுல என்ன புதுசு? எதற்காக எதிர்க்கட்சி நண்பர்கள் சில பேர் தமிழகத்துல குற்றம் சுமத்துறாங்க. 1913 2013 வரை மொத்தமாக இந்தியால வக்ஃப் போர்டு அவங்களுக்கு கீழே இருந்த சொத்து 18 லட்சம் ஏக்கர். 1913 2013 வரை 18 லட்சம் ஏக்கர். 2013 2025 வரைக்கும் புதிதாக 21 லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிருக்கு. அப்ப கணக்கு போட்டு பாருங்க. அப்ப மொத்தமாக இன்னைக்கு இந்தியால வக்ஃப் போர்டு கீழ் இருக்கக்கூடிய சொத்துக்கள் 39 லட்சம் ஏக்கர். இந்தியால அதிகப்படியா உங்க கையில தான் இருக்கு. ரயில்வேஸ், மத்திய அரசு கீழ் இருக்கக்கூடிய ரயில்வே, வக்ஃப் போர்டு இவங்கிட்ட தான் ஒரு தனி நபர் அப்படிங்கிற அமைப்பாக நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான சொத்துக்கள் 39 லட்சம் ஏக்கர். இதுல ஆச்சரியம் என்னன்னா கடந்த 12 ஆண்டுகள்ல மட்டுமே 21 லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிருக்கு. நிறைய குழப்பங்கள். உதாரணத்துக்கு தமிழகத்தில் திருச்செந்துறை ஒரு ஊரே வக்ஃப்ல சேர்ந்துச்சு, கோவில் நலங்கள் சேர்ந்துருச்சு. மக்களுக்கு ஒரே குழப்பம், என் தனிப்பட்ட சொத்தை கூட வக்ஃப்னு எடுத்துக்கிறாங்க. இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கு. அதனால இந்த சட்டத்துல ஒரு தீர்வு நம்ம கொடுத்திருக்கோம். யார் ஒரு சொத்தை வக்ஃப் போர்டு சொத்துன்னு சொல்ல முடியும்? ஒரு அரசாங்க சொத்தை வக்ஃப் போர்டு இத்தனால எடுத்துக்க முடியும். இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வரைக்கும் அரசாங்கத்தினுடைய சொத்தை செக்ஷன் 40 படி வக்ஃப் போர்டு அவங்க ப்ராப்பர்ட்டியா டிக்ளேர் பண்ணாங்கன்னா வேற தீர்வே இல்லை. இன்னைக்கு அதை மாத்தி இருக்கும்.
ஒரு அரசாங்கத்தினுடைய சொத்தை வக்ஃப் போர்டுன்னு சொல்றாங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கு மேல ஒரு அதிகாரியை மாநில அரசு நியமிக்கணும். அந்த அதிகாரி எல்லாம் பரிந்துரைச்சு பார்த்துட்டு மாவட்ட ஆட்சியருக்கு சொல்லுவாரு, இது அரசாங்க சொத்தா வக்ஃப் சொத்தா. முதலா அரசாங்க சொத்து ஒரு நேர்மையான முறையில காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, வக்ஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சொத்தை கொடுக்குறீங்கன்னா அது யாரு கொடுக்கலான்னு இன்னைக்கு வரைமுறை கொண்டு வந்திருக்கும். இந்த சட்டத்தின் மூலமாக சொத்தினுடைய ஓனர் தான் சொல்ல முடியும், ஏன் சொத்தை நான் வக்ஃபா டிக்ளேர் பண்ணி நான் கொடுக்கறேன், நீங்க பாத்துக்க. அதாவது யாரையோ சொத்தை எல்லாம் அவங்க எடுக்க முடியாது. செக்ஷன் 108 முதல்ல செக்ஷன் 108 எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ட்ரிபியூனலுக்கு உச்சகட்சமான அதிகாரம். அந்த ட்ரிபியூனல் முடிவு பண்ணிடுச்சுன்னா நீங்களும் நானும் அவங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க, இந்த சொத்து வக்ஃப் போர்டு சொத்துன்னு. நீங்கள் நானும் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சா கூட அந்த சொத்தை மாற்ற முடியாது. இன்னைக்கு அதுக்கு ஒரு தீர்வு. இஸ்லாம் மதத்தை பொறுத்தவரை ஷியா சுன்னி அப்படின்னு மட்டும் இருந்துச்சு. அந்த இஸ்லாம் மதத்துக்குள் இருக்கக்கூடிய உட்பிரிவு ஷியா சுன்னி மட்டும் இன்னைக்கு வக்ஃப் போர்டுல இருந்தாங்க. நாம் இன்னைக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அகா கான் அப்படின்னு ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம், போரா சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம். இஸ்லாம் சமுதாயத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய சமுதாயம் அகா கான் சமுதாயமாக இருக்கட்டும், போரா முஸ்லீமா இருக்கட்டும், அவர்களுடைய பெயரை முதலா சட்டத்துல பயன்படுத்தி அவர்களும் இதுல நிர்வகிக்கக்கூடிய தன்மை இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட நிறைய பொய் சொல்றாங்க. ஐயோ, அதாவது ஒரு வக்ஃப் போர்டுக்குள்ள எப்படி இஸ்லாமியர் இல்லாதவங்களை கொண்டு வரலாம்? இந்தியாவை பொறுத்தவரை நாம் தெளிவாக இருக்கின்றோம். வக்ஃப் போர்டு என்பது இஸ்லாம் மதம் மட்டும் இருக்கக்கூடியவர்கள் வக்ஃப் போர்டு அல்ல, முட்டாவாளின்னு சொல்றோம். அதாவது அந்த வக்ஃபுடைய சொத்தை நிர்வகிக்கக்கூடியவர் இஸ்லாமியரா இருக்கணும், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை கண்காணிக்கக்கூடிய போர்டு ஸ்டேட் வக்ஃப் போர்டு, அதுல எல்லாம் இஸ்லாமியராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அது சேரிட்டிஸ் ஆக்ட் கீழே வருது. ஒரு சேரிட்டி கமிஷனர் எந்த மதமாக இருக்கலாம், அதே போல வக்ஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்துல நான் இஸ்லாமியர்கள், இஸ்லாம் மதத்தை சாராதவங்க அட்வொகேட்டா இருக்கிறாங்க, ஒரு சகோதரியா இருக்கிறாங்க, ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க, ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயரா இருக்கிறாங்க, சட்டத்தை பத்தி தெரியும், அவங்க எல்லாம் இன்னைக்கு வர முடியும். இதை வேண்டுமென்றே தமிழகத்தில் திமுக போன்ற சில கட்சிகள் ஐயோ இஸ்லாம் மதத்தை சாராதவங்க எல்லாம் கொண்டு வர்றாங்க, அது கிடையாதுங்க. அதே போல சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் அவங்க வேலை மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டை மேனேஜ் பண்றது. அதிலும் இஸ்லாம் மதத்தை சாராதவங்க இருக்கலாம், எந்த தப்பு இல்லை. ஆனா முட்டாவாளி இஸ்லாம் தான், ஏன்னா அவங்க தான் இந்த வக்ஃப் சொத்தை நிர்வகிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் பெருசா பாராட்டி இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் செக்ஷன் 40 செக்ஷன் 108 ரெண்டுமே இன்னைக்கு ரிமூவ் பண்ணிருக்கோம். ஒரு கிறிஸ்தவ சர்ச்சினுடைய சொத்துக்களை இன்னைக்கு வக்ஃப் போர்டு அவங்களுடைய சொத்துன்னு பல இடத்துல எடுத்திருக்காங்க. அப்ப அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க எங்கேயுமே போய் திரும்ப வாங்க முடியாது, காரணம் ட்ரிபியூனல் அப்பீல் போக முடியாது. இன்னைக்கு அந்த செக்ஷன் 40 செக்ஷன் 108 தூக்கி இருக்கோம். அதனால் எல்லா விதமான சகோதரர்கள், குறிப்பா இஸ்லாமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னைக்கு நம்ம முதலா சொல்லியிருக்கோம், பெண்களை சார்ந்த என்ஜிஓ அவங்களுக்கு நிதி உதவி, மைக்ரோ பினான்ஸ் இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் இந்த வக்ஃப் சட்டத்தில் வந்திருக்கக்கூடிய திருத்தம். அதே போல பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் அவங்களுக்கு மரியாதை, ஷியா சுன்னி சகோதர சகோதரிகளை தாண்டி புதுசாக அகா கான் போரா முஸ்லீம்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப ஏற்புடையதாக எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட, யாருக்கும் எதிராக இல்லாத ஒரு சட்ட திருத்தத்தை லோக்சபால ராஜ்யசபால கொண்டு வந்து இந்திய மக்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். இதுல பத்திரிகை நண்பர்கள் கவனிக்க வேண்டியது நம்முடைய என்டிஏ கூட்டணியில இல்லாத கட்சிகள் ஓட்டு போட்டிருக்காங்க, நல்லா கவனிக்கணும். குறிப்பாக நவீன் பட்நாயக் அவருடைய கட்சி விப்பு கொடுக்கல, மனசாட்சி படி ஓட்டு போடுங்க. ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுடைய ஒய்எஸ்ஆர் கட்சி விப்பு கொடுக்கல, மனசாட்சி படி ஓட்டு போடுங்க. சோ நம்முடைய என்டிஏ கூட்டணியை சாராத கட்சிகளும் வாக்களிச்சு லோக்சபால 288 ஓட்டுகள், ராஜ்யசபால 125 ஓட்டுகள் நமக்கு கிடைச்சு ரொம்ப கம்ப்ளீட் மெஜாரிட்டியோட நல்லா ஜெயிச்ச சட்டம் வந்திருக்கு. அதனால் தமிழகத்துல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் சும்மா இந்த மைனாரிட்டி சமுதாயத்துல பயத்தை ஏற்படுத்துவது மட்டுமே முழு நேர வேலையா வச்சிருக்கிறாங்க. சும்மா பயத்தை ஏற்படுத்துவது, இதை புடுங்கிட்டாங்க அதை புடுங்கிட்டாங்க. இன்னைக்கு மைனாரிட்டி சகோதர சகோதரிகளை எம்பவர் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கோம், அவங்களுக்கு உரிமை கொடுத்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது இஸ்லாம் மதத்திற்கு சகோதரர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கும்? அதனாலதான் கொஞ்சம் விலாவரியாக நம்முடைய பத்திரிகை நண்பர்கிட்ட பேசுறோம். அன்பு சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மொத்தம் இருக்கக்கூடிய 39 லட்சம் ஏக்கர் வக்ஃப் போர்டு கீழ் இருக்கிறது.
சம்பாதித்த வருமானம் 126 கோடி. இது தமிழ்நாட்டில் HRNC டிபார்ட்மெண்டோட மோசமா ஃபங்க்ஷன் ஆயிட்டு. மொத்தமாக போன ஆண்டு சம்பாதனை வக்ஃப் போர்டு 126 கோடி. சச்சர் கமிட்டி மன்மோகன் சிங் ஐயா போடும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வக்ஃப் போர்டை முறையாக நிர்வாகம் செஞ்சா 10,000 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதனால இன்னைக்கு எல்லாமே லாங் லீஸ்ல கொடுத்து, தமிழ்நாட்டில் நான் குறிப்பா சொல்றேன், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் திருநெல்வேலியில கொன்னாங்க. எது கொன்னாங்க? சமீபத்தில் ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் எது கொன்னாங்க? வக்ஃப் பிரச்சனை, வக்ஃபுடைய சொத்தை ஒரு திமுக கார அபகரிச்சு வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார். இன்னைக்கு ஏன் திமுக அதை எதிர்க்குது? பாதி ஊர்ல வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை திமுக கார அபகரிச்சு வச்சிருக்கிறான். அவன் அந்த ப்ராப்பர்ட்டியில வரக்கூடிய நியாயமான சொத்தை வக்ஃப் போர்டுக்கு அந்த பணம் போகல. அதனாலதான் வெறும் 126 கோடி ரூபாய் தான். நீங்களே யோசிச்சு பாருங்க, 39 லட்சம் ஏக்கர் வெறும் 126 கோடி ரூபாய் சம்பாதிக்கும். 4 ஆண்டுகள் கொடுத்து பாருங்க பத்திரிகை நண்பர்களே, நீங்க 4 ஆண்டுகள் கழிச்சு பாருங்க இந்த வக்ஃப் போர்டு எவ்வளவு சம்பாதிக்குதுன்னு மட்டும் பாருங்க. அது எல்லாமே இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அந்த பணம் போகணும். குறிப்பாக ஏழை இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அந்த பணம் போக வேண்டும். அதனால் நிச்சயமாக இந்த அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்ததற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.